வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசி பருப்பு கஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கஞ்சி சாதம்னாலே அது கூட ஒரு துவையல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இது கூடவே உளுந்து துவையலும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ரெசிபி ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா உடம்பு காய்ச்சல் இருக்கும் போது, இல்லை வயிறு புண், வாய் புண், உடல் சோர்வுலாம் இருக்கும் போது வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப இதமாக இருக்குங்க. உடம்புக்கு நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியும் கிடைக்கும். லைட்டாக சாப்பிடணும்னு நினச்சோம்னா இது போல் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பச்சரிசி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் புழுங்கல் அரிசியில் கூட செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நிறம் மாறாமல் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நிறம் மாறிடக்கூடாது. நல்லா இது போல் வறுத்துட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா இது வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கூடவே இதை சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு 2 தடவை இது நல்லா அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சரிசிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இதே இடத்துல நீங்கள் புழுங்கல் அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா கஞ்சி நல்லா குழைவாக கிடைக்கும் நமக்கு. பச்சரிசிங்கிறதுனால நான் அப்படியே வேக வச்சிடுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க, நல்லா தாராளமாக இருக்கும் கஞ்சிங்கிறதுனால. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்குங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி பூ போல் வெந்து வந்துடும். நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுக்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கஞ்சியை பொறுத்த வரைக்கும். இப்போ இது வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கஞ்சி பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த பருப்பும் சரி சாதமும் சரி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும், நல்லா குழவாயிடும். நல்லா இதை குழச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. நல்லா கஞ்சி கூட இந்த தேங்காயும் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் எடுத்து பால் நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வயிறு புண், வாய் புண்ணுக்கெலாம் இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சீக்கிரமாக அந்த புண்ணெல்லாம் ஆற்றி கொடுக்கும் நமக்கு. அதே போல் உடம்பு நல்லா நமக்கு சோர்வாக இருக்கும் போது இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா இருக்குங்க. தேங்காய் பால் நம்ம உடம்புக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உடம்பும் சரி வயிறும் சரி ரொம்பவே அருமையாக இருக்கும், எனர்ஜியும் கிடைக்கும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கஞ்சி கொஞ்சம் தளர்வாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நல்லா வெதுவெதுப்பான தண்ணி இதில் சேர்த்து உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட அரிசி பருப்பு கஞ்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம தேங்காய் பால் தேங்காய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு சூப்பரான துவையலும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க உளுந்து துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது தூள் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்க்கும் போது அந்த துவையலுக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த துவையல் கருப்பு உளுந்தில் செய்யும் போது நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருப்பு உளுந்தில் செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது வறுபட்டுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த துவையலுக்கு தேவையான வரமிளகாயும் சேர்த்துக்குங்க. நான் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ வறுத்த பொருளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஆறின பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 பல் பூண்டு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஓட்டிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு
திக்கான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம துவையலுங்கிறதுனால திக்காக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். லேசான கொரக்கொரப்போடு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டு நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிங்கன்னா நமக்கு துவையலை எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ துவையலை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட உளுந்து துவையலும் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கஞ்சிக்கும் இந்த துவையலுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 2 ரெசிப்பியும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.